வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 1965 ஆண்டு போர். வான், நிலம், கடல். 1965 செப்டம்பர். ரகசிய ஊடுருவலாக தொடங்கிய ஒரு திட்டம் இப்போது முழுமையான போராக வெடித்தது. இந்த முறை போர் ஒரே இடத்தில் அல்ல, வானில், நிலத்தில், கடலில். நிலப்போர், டாங்குகளின் கர்ஜனை. செப்டம்பர் 6, 1965 பாகிஸ்தான் ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் என்ற பெயரில் ஜம்மு பகுதியை நோக்கி பெரும் தாக்குதலை தொடங்கியது. இதற்கு பதிலடியாக இந்தியா சர்வதேச எல்லையை தாண்டி லாகூர் நோக்கி முன்னேறியது. இது ஒரு முக்கிய திருப்பம். ஏனெனில் போர் இனி காஷ்மீர் எல்லைக்குள் மட்டும் அல்ல. அசல் உத்தார் டாங்குகளின் கல்லறை. பஞ்சாப் மைதானங்களில் இரு தரப்பின் டாங்குகள் மோதின. அசல் உத்தார் வரலாற்றில் இடம் பிடித்தது. இந்திய இராணுவம் தந்திரமாக சில பகுதிகளை நீரில் மூழ்கடித்தது. பாகிஸ்தான் டேங்குகளை சிக்க வைத்தது. பல பேட்டன் டாங்குகள் அங்கேயே சாம்பலாக மாறின. வான் போர், வானில் உயிர் போர். 1965 போர் தெற்கு ஆசியாவின் முதல் பெரிய வான் போர். இந்திய விமானப்படை ஹண்டர் நாட் விமானங்களுடன் பாகிஸ்தான் விமானப்படை F-86 சேபர், F-104 ஸ்டார் ஃபைட்டர். வானில் நேருக்கு நேர் மோதல்கள். இந்தியாவின் சிறிய நாட் விமானம் பாகிஸ்தானின் பெரிய சேபரை வீழ்த்தியது. அதனால் நாட் சேபர் ஸ்லேயர் என்று அழைக்கப்பட்டது. வான்போர் இரு தரப்புக்கும் மன உறுதியை அளித்தது. அதே நேரத்தில் பெரும் இழப்பையும் சந்தித்தது. கடற்போர், அமைதியில்லா அரபிக்கடல். 1965 போர் கடலில் பெரிதாக இல்லை எனினும் அது முக்கிய எச்சரிக்கையை கொடுத்தது. துவார்கா இந்திய கடற்படை நிலையம் பாகிஸ்தான் கப்பல்களால் தாக்கப்பட்டது. பெரிய சேதம் இல்லை, ஆனால் செய்தி ஒன்று தெளிவானது: அடுத்த போர்களில் கடல் முக்கிய பங்கு வகிக்கும். மனித விலை. வான், நிலம், கடல் எங்கும் ஒரே காட்சி. சிதைந்த கிராமங்கள், காயமடைந்த வீரர்கள், உயிரிழந்த இளைஞர்கள். இரு நாடுகளும் தங்களை வெற்றியாளர்கள் என்று கூறிக்கொண்டன. ஆனால் உண்மையான விலை மக்கள்தான். உலக அழுத்தம். போர் தீவிரமான போது உலக சக்திகள் கவலைப்பட்டன. சோவியத் ஒன்றியம், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை அனைவரும் போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை அழுத்தமாக முன்வைத்தனர். நிறைவாக 1965 ஆண்டு போர் தீர்வை தரவில்லை, எல்லையை மாற்றவில்லை, பிரச்சனையை முடிக்கவில்லை. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் உறுதி செய்தது: இந்தியா பாகிஸ்தான் மோதல் இனி சாதாரண எல்லை சண்டை அல்ல. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகம்